பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஆண்டவர் பூமியெங்கும் இல்லாத அதிசயத்தை செய்கிறவர் என்று. எதை வச்சு பேசி வர? யாத்திராம 34:10 வச்சு எனக்கு அவருடைய அதிசயங்கள் இன்னும் சொல்லி முடிக்க முடியல. ஏன்னா அவர் செய்கிற அதிசயங்கள் எண்ணி பார்த்தா நம்மால் ஜீரணிக்க கூட முடியாது. ஏன்னா அவர் எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்கிறார். நாம் கூட பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? எண்ணில் அடங்காதோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காதோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். அவர் செய்த அதிசயங்கள் 1000 அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். உங்கள் வேதத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கையில் எடுத்துக்கிறீங்களா? எடுத்து 68ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தை திருப்புறீங்களா? 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். ஏன்னா அவர் அதிசயம் செய்கிற ஆண்டவர்ங்கிறமே, அதுக்கு அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் இருக்கு. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா அல்லேலூயா. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலமோதி ஜெபிப்பே, எக்காலமோதி ஜெபிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. சங்கீதம் 68:13 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் கேட்குறீங்க, எங்களுக்கு என்ன பிரதர், நாங்கள் அடுப்புக்கடியில் தான் கிடக்கிறோம், அடுப்படி தான் எங்கள் வாழ்க்கையாக இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா? ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, நல்ல கவனிங்க, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமான அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அடுப்பினடியில் கிடக்கிறது எப்படி இருக்கும்? கரி
இன்னைக்கு அநேகம் யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தை வச்சு யோசிக்காதீங்க. இப்போ சிலிண்டர், அதனால தான் மாமியார் பொறுத்தன சிலிண்டர் வெடிக்க மாட்டேங்குது, மருமக பொறுத்தன தான் வெடிக்குது. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா அல்லது மாமியார் டார்ச்சரிங் எஃபெக்டா எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். எத்தனை இடத்துல திடீர்னு என்ன செய்யுது, மருமக பொறுத்தன சிலிண்டர் தான் வெடிக்குது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலத்தில் எப்படி சோம்பல்தனம் வளர்ந்துச்சுங்கிறது சிலிண்டரும் கூட ஒரு எடுத்துக்காட்டு. கண்டுபிடிப்பு தவறில்லை, கண்டுபிடிப்பு வளர்ந்துருக்கு, ஆனால் சோம்பலை கூட்டிருச்சு. முந்தைய காலத்தில் ஐயா பெண்கள் எந்திரிச்சு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு அந்த வாசனையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். வீடுகளில் எருவை வச்சு விறகை வச்சு கொஞ்சம் மண்ணெண்ணெயை ஊற்றி, எருவுங்கிறதுனால சாணியில் உமையை போட்டு தட்டி வச்சுருப்பாங்க, அதில் விறகை வச்சு அப்படி பற்ற வைப்பாங்க. அந்த அடுப்பு எரியிற தணல் இருக்குது, அதில் வேகிற சாப்பாடு இன்றைக்கி கேஸில் வேகிற சாப்பாட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? என்ன தான் நீங்கள் குக்கர் வச்சுருந்தாலும் சரி, ஏன்னா இப்போ குக்கரும் சரியில்லை குக்கரும் சரியில்லை, ஏன்னா உங்களுக்கு விளங்குனா சரி. குக்கர்னால் யார்? சமயக்காரர். குக்கர்னால் வீட்டில் எல்லா வீட்லையும் நினைஞ்சிருக்கோம், சுருக்கமாக வைக்கிறதுக்கு அப்படி வச்சோன்னா புஷ் அப்படிங்குது. 1வது விசில், 2வது விசில், 3வது விசில், அது வெந்துச்சோ வேலையை தண்ணி வந்துச்சோ இல்லையோ, கடைசியில் எடுத்து பார்த்தா அரிசியாக இருக்குது, பாதி வெந்து பாதி வேகாமல். கேட்டால் சொல்லி குக்கர் சாப்பாடு அப்படி தான் இருக்கும். வடித்த குக்கரா அல்லது பாத்திரமா எனக்கு விளங்கலை. ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் தான் அப்படி சாதம் வைப்பாங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். எனக்கு கண்பாரணி, நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அடுப்புக்கடியில் கிடக்கிற மிருதர். என் வாழ்க்கையில் என்ன வந்துருப்பா, அன்றைக்கி ஒரு பெண் கேட்டீங்க, நான் படிச்சிருக்க கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னம்மாண்ணே, நான் படிச்சிருக்கிறது எம்எஸ்சி. அப்படியா, நல்லது. ஆனால் என்ன வேலை செய்கிறீங்க? ஆடு மாடு மேய்க்கிறேன், வீட்டில் அடுப்பில் சோறு வடிக்கிறேன். எவ்வளோ நேரம் இருப்பீங்க? காலையில் 6 மணிக்கு காட்டுக்கு வருவேன், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் காட்டில் தான் இருப்பேன். என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துட போகுது? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை இப்படித்தாங்க இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை என்னது? செங்கல் அறுக்கணும். செங்கல் காலவாசல் என்ன பெரிய புகையெல்லாம் என்ன வரும்? ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறிச்சு. எப்படி மாறிச்சு? வனாந்தரத்தில் அடுப்பே பற்ற வைக்காமல், எந்த ஒரு சமையலுக்கும் செய்யாமல், காலையில் மன்னா காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதொருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொந்தளிப்பேன். மனதொருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சொந்தளிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதொருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொந்தளிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக
இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? எங்களுக்கு என்னைக்கா விடிவால வரப்போகுது? அவங்களே சொல்றாங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 6, 22, 23 வாசிக்கலாம். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார், வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் முதல்ல 5ஆம் அதிகாரம் கூட 22, 23 வாசிக்க. மோசே வந்து அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். என்ன உபத்திரவப்படுத்தினான் தெரியுமா? வைக்கல் கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா எப்போ ஆராதிக்க போடுறீங்களோ அப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை ஃபுல்லாக கொடுக்கணும்னு சொல்லி செங்கல் அறுக்கிற வேலை. சாதாரண வேலை இல்லைங்க. செங்கல் சூளையில் வேக வைக்கணும், அந்த மண்ணை குழச்சி போயணும், உடம்பு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அந்த வேலை. அப்படிப்பட்ட அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரித்தார். நீங்களே பார்க்குறீங்க எப்படி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் நடந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக சமுத்திரத்தின் வழியாய் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் கூட சென்ற கண்மலையின் தண்ணீர், எந்த கண்மலையானவரே என்னை காக்குந்தை ஒன்றியே, இந்த கண்மலையானவரே என்னை காக்குந்தை ஒன்றியே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையாய் கூட சென்றார், கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. ஒரு காலத்தில் எங்கே கிடந்தவங்க? செங்கல் அறுத்துக்கிட்டு கிடந்தவங்க, செங்கல் சுட்டுக்கிட்டு இருந்தவங்க. செங்க காலவாசல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மைலுக்கு அங்கிட்டு இருக்கனால இங்கே புகை என்ன செய்யும்? வரும். அந்த அடுப்புக்கடியில் கிடந்தவங்கள கர்த்தர் அலங்கரித்தார். எப்படி அலங்கரித்தார்? எந்த வேலையும் செய்யலை. வானத்திலிருந்து மன்னா எப்போ காலையில் விடியுமோ அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி பனி இருக்கும்போதே அப்படி மன்னா பெஞ்சிடும். அந்த கிருபை, காலையிலேயே கிருபை இருக்கும். அந்த கிருபையை போய் எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு வேலையில், ஆனால் சனிக்கிழமை அதுக்கு 2 நாள் ஓய்வு நாளுக்கும் சேர்த்து கிடச்சிரும். எனக்கு அன்பானே, அவர் மேன்மைப்படுத்துவாருங்க. உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் நிச்சயமாக. ஒருவேளை நீங்கள் படிச்சுட்டு கிராமங்களில் எங்கே இருந்துட்டு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வருமா? நிச்சயமா. ஏன்னா யாரை மேன்மைப்படுத்துவார்? அவர் பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செய்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு வஸ்திரம் கூட பழமையாகாமல், பாதரட்சை தேயாமல், கால் வீங்காமல் நடத்தினாரே. எப்படி நடத்த முடிஞ்சு? நமக்கு இன்றைக்கி ஒரு 2 மைல் நடந்தால் கால் வீங்கிக்கிறது. ஆனால் மனாந்தரத்தில் நடந்தாங்களா? அவங்களுக்கு என்னைக்காவது கால் வீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் அமைக்கி விடுனாங்களா? எனக்கு அன்பானுடைய ஒன்றை கவனிங்க. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், நல்ல கவனிங்க, அடுப்படியில் கிடக்கிறது எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு தெரியணும். காட்டு கருவை விறகு பார்த்துருப்பீங்க ஊர்களில், கிராமங்களில். இந்த கருவை விறகை கொண்டு வந்து அடுப்பில் வைப்பாங்க. அதில் முனியில் என்ன செய்யும்? ஒரு தண்ணி, புகை தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். புஷ்ஷுன்னு சத்தம் கேட்க அந்த புகை தண்ணி என்ன செய்யும்? அந்த கருவை, அந்த விறகு கட்டையில் கீழே வடியும். அதை தொட்டு மோந்து பார்த்தீங்கன்னா என்ன வாடை இருக்குது தெரியுமா?
அது மட்டும் இல்லை, அடுப்பிட்டு கடந்துக்கிட்டு வந்தவங்கள பார்த்த உடனே சொல்லுவோம், எங்கள் அடுப்பில் உட்காந்து இருந்துட்டு வாரியா? எப்படி தெரியும்? அதான் தீ வாசனை இருக்க, தீக்கு ஒரு வாசனை இருக்குது, புகை வாசனை இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, ஆண்டவர் கிருபை. வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருச்சு, அதுவும் 1க்கு 2 சிலிண்டர். 1 காலியாகும்னாலே ரெடி. ஆனால் இன்றைக்கி அதை கூட மாற்றுறதுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. மாட்டி கொடுத்துட்டு போயிருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மேன்மைப்படுத்தியிருக்காது நமக்கு தெரியலைங்க. யாரை கொண்ட எப்படியோ கண்டுபிடிச்சாரு. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அடுப்புக்கிட்ட புகையில் ஊதுறீங்க? அடுப்பில் முந்தி காலத்தில் வீட்டுக்கு ஊதுகுழாய் இருக்கும், ஊதணும். ஆனால் அன்னைக்கு இருந்த சுகமும் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த சந்தோஷமும் இன்னைக்கு இல்லை. அநேக நேரங்களில் இது நமக்கு விளங்குறதும் இல்லை. ஏன்னா அடுப்பு கடியில் கிடக்கிறது எப்படி இருக்கும்? எந்த பொருளையாக போய் தொடுவோமா? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் கண்டு தெரியாமல் போனப்புறம் சொல்லுவாங்க, அடுப்பு கிட்ட போன அச் தொடாத, கை தொடாத, கையில் கருப்பாயிரும். ஏன்னா கருப்புனாலே என்னன்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். இந்த கருப்பு என்னன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெரியும். நீ அடுப்பினடியில் கிடந்தது போல இருக்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பெண்களுக்கு எப்படி இருந்துச்சு? படிக்கக்கூடாது. நீ எல்லாம் படித்த என்னோட போகிற 8க்கு மேலே பொம்பளை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. நீ போய் எங்கே ஒரு இடத்துல சோறு உங்க போகிற. ஆனால் இன்னைக்கு ஹவு மெனி டாக்டர்ஸ், ஹவு மெனி கலெக்டர்ஸ், ஹவு மெனி ப்ரொஃபஸர்ஸ், ஹவு மெனி ஹையர் அத்தாரிட்டிஸ். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். ஒரு காலத்தில் பெண் கல்விக்கு முக்கியத்துவமே கொடுக்கப்படலை. ஏன் ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி வர்றதுக்கு முன்னாடி இந்த காலங்களில் புருஷன் செத்தா பொண்ணை தூக்கி தீயிலே தள்ளிடுவான். அப்படி இருந்த காலங்கள் உண்டு. ஏன்னா காலங்கள் மாறுகிறது. காரணம் ஆண்டவர் சொன்ன வாக்கு. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருக்கலாம். யார் வெறுக்கப்பட்டு இருக்கலாம், ஒரு விரும்புவாரற்று இருக்கலாம், உபயோகிப்பாரற்று ஓரத்தில் போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எப்படி மேன்மைப்படுவார்? நீ எந்த இடத்துல இருந்தியோ அதே இடத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஒரு சமயத்தில் இப்படி தான் நான் கேரளுக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு எனக்கு தெரியாது. நான் எப்போ வசனம் என்ன வருதோ அப்படி சொல்லிட்டு போவேன். ஒரு வீட்டுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டேன். அவங்க அல்வா கிட்டிலாம் ஸ்வீட் போடுறவங்க, எனக்கு தெரியாது. அடுத்த ட்ரிப்பு வந்து சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தோன்னா அடுப்பு கடியில் நடக்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னீங்களே, எப்படியானார்? எனக்கு எப்படின்னு தெரியாது. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீடு எதுன்னு கூட தெரியாது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவோ அந்த அடுப்பில் இருந்து பலகாரம் ஸ்வீட்லாம் போட்டதை விட்டுட்டு இன்றைக்கி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் நினச்சா எவரையும் மேன்மைப்படுத்துவாருங்க. அடுப்பு கடியில் கிடக்கிற பொருளை யாராவது எடுத்து தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம், அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் உன்னை எப்படி அலங்கரிப்பாரா? அவர் அலங்கரிக்கிற ஆண்டவர். எப்படி அலங்கரிக்கிறாராம்? வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு. ஏன்னா அந்த புறாவை பற்றி நம்ம பாடுறோம். காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவார் என்று. காணக்குயில் ராகம் இசைக்கின்றது, பல்லவ சிங்காரமாய் வருவார் என்று. நீ வரும் வரையில் நான் காத்திருந்தேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவார் என்று.
எப்பிராயிம் பேதைப்புறா என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு சொன்னார், சர்ப்பத்தைப் போல வினாவுள்ளவராய் புறாவைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். எனக்கு அன்பாருடைய, அடுப்பினடில் கிடந்தது போல ஒரு நிலை இருந்தாலும் ஆண்டவர் அலங்கரிப்பாராம். எப்படி அலங்கரிப்பாராம்? வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு போலவும் பசும் பொன் நிறமாய். ஐயா, பொன்னோட பசும்பொன், பொன்னிலும் மேலான, பொன்னிலும் மேலான பசும்பொன்னோ, பொன்னிலும் மேலான பசும்பொன்னோ, உயிர்த்திடும் வயசுக்கும் வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மகனே. பொன்னிலும் மேலான பசும்பொன். நல்ல கவனிங்க, பொன்கிறது விசுவாசத்தை குறிக்கிறது. பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு. யோபு சொல்றார் 28. எனக்கு அன்பார்களே, இந்த பொன்னிலும் மேலான பசும்பொன், அதன் இறகின் சாயலாக இருப்பீர்களா? நம்புறீங்களா? ஏன்னா பூமி எங்க அதிசயத்தை செய்கிற ஆண்டவர். எத்தனையோ பெண்கள் சொல்லுங்க, ஐயா எனக்கு திருமணம் ஆகலையா, என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா கேட்குறீங்க. வரதட்சணை கொடுமையினால எங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிற ஆசை நினைப்பே இருக்குமா? ஐயா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் சொல்கிறார், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை பார்ப்பாங்க. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். எங்களுடைய ஆலயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. ஏன்னா வந்துட்டு அவங்க வழியில் சோர்ந்து போகக்கூடாது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இடம் 15 கிலோமீட்டர் திருநெல்வேலியில். வேன் வாடகைக்கு எடுத்தால் கூட ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா. இன்றைக்கி எத்தனை இடத்துல நாங்கள் 4 பஸ் வச்சுருக்கோம், 3 பஸ், எங்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஒன்றே ஒன்று நம்பிக்கை தான் இருக்குது. ஆண்டவர் யாரை கொண்டாவது ஒரு வேனை வைப்பார், எனக்கு அது விசுவாசம் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, 2 கண்ணும் தெரியாத மக்கள் கூட்டம் கூட்டுறதுக்காக நான் அனுப்பணும்னு விரும்பலை. இவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா முன்னாடி இருக்க கருப்பா, மேசகப்பா, பள்ளமா, மேடா, குழியா தெரியாது. இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடி அதை விட கூட உங்களை கூட்டம் திருப்பி அதே இடத்துல போய் இறக்கிவிடும். நீங்களும் தாராளமாக வந்து பார்க்கலாம். நான் எங்கோ இருக்கிற சொல்லலை, நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். வரைய ஃபோன் பண்ணுங்கள், நானே வந்து உங்களை ரயில்வே ஸ்டேஷன்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே கூப்பிட்டு வரேன், வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். ஏன் எத்தனையோ பேருக்கு நல்ல துணிமணி கூட இல்லை, எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி நடப்பதற்கு ஊன்றுகோல். ஏன்னா அந்த ஊன்றுகோலுங்கிறீங்களே, ரோட்டில் போகும்போது ஒரு நாள்லேயே எத்தனை பேருக்கு ஊன்றுகோல் ஒடிஞ்சு போயிரு தெரியுமா? ஏன்னா வாகனத்தில் கவனிக்காமல் வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், அந்த கோல்லேருந்து நடக்கவே முடியாது. எப்போ வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, உடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு இந்த பார்வையற்றோர் மரித்தா கூட நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு, யாருமே இல்லாமல் தள்ளி விட்டவங்க தங்குறதுக்கு இப்போ ஒரு கட்டடத்தை கட்டிட்டு வரோம். பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஒரு ரூம் இருக்குது, இன்னொரு அறை கட்டி வரோம். இதற்கு ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் உங்களை ஏவினா ஒரு சதுரடியோ 2 சதுரடியோ
10% தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல. எப்படி பிரதர் இதை தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வருது. இதன் வழியாக நீங்கள் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை நான் கொஞ்சம் கூடுதலாக தரணும், எனக்கு பில்லு வைக்கிறதுக்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க. அதுக்கு ஒரு தனியாக இருக்குது, தரேன் சொல்கிறேன். அதன் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உடன்படிக்கை பண்ணினவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை செய்கிற தேவன். இன்றைக்கும் சொல்லியிருக்கிறீர், நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அன்பின் தெய்வமே, யார் யார் தங்கள் படுக்கையில், தங்கள் வீடுகளுக்குள்ளே யாரிடத்திலும் சொல்லி அழக்கூட முடியாத அளவிற்கு எங்கெங்கு என்னென்ன வேதனையோடு இருக்கிறார்களோ, அவருடைய கண்ணீரெல்லாம் காண்கிறவரே, கதறுதலெல்லாம் கேட்கிறவரே, வேதனைகளை அறிகிறவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை தந்து ஆசீர்வதிங்க. அவருடைய நிலையை அடுப்பினடியில் கிடந்தது போல இருந்தாலும் அலங்கரிக்கிற தேவன் என்பதை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தில் பிறந்த நாள், திருமண நாள், இந்த நாளில் தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்கள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை நினைவு கூறுகிற மக்கள், மருத்துவமனையில் வைத்துக்கொண்டு ஐயோ இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று கண்ணீர் வடிக்கிற மக்கள், ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும், கவலைகளை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.